இன்னைக்கு நம்ம வந்து வீட்லயே தயாரிக்கக்கூடிய ஒரு கிளீனிங் லிக்விடை பத்தி பார்க்க போறோம். அந்த லிக்விட் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, பித்தளை பாத்திரம் விளக்குறதுக்கு, செம்பு பாத்திரம் விளக்குறதுக்கு, மற்ற பாத்திரத்தை கழுவுறதுக்கு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே பளிச்சுன்னு ஆயிடும். அந்த லிக்விட் வந்து தயாரிக்கிறதுக்கு என்னெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம தேவைன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நல்ல கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு நல்ல பிளாஸ்டிக் பாட்டில் இருந்தாலும் சரி. அதை நம்ம வந்து ஊற்றி வச்சுக்கிறதுக்கு. அப்புறம் நமக்கு தேவையானது வந்து வினிகர் வந்து நீங்கள் என்ன வினிகர் வேணாலும் எடுத்துக்கோங்க. அப்புறம் உப்பு, கல் உப்பாக இருந்தால் நல்லது. அப்புறம் வந்து பாத்திரம் விளக்குற லிக்விடு, எனி லிக்விடு, பாத்திரம் விளக்குற டிஷ்வாஷர் லிக்விடு. அதுக்கப்புறம் நம்மளோட மெயின் ஐட்டம் வந்து லெமன் சால்ட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், லெமன் சால்ட்டுன்னு போட்டிருக்கா. இது வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி கிறிஸ்டலாக கல்கண்டாட்டம், பொடி கல்கண்டு, இல்லை பெரிய சைஸ் சக்கரை மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த லெமன் சால்ட்டு. இதுதான் நமக்கு தேவையான பொருள். இப்போ இந்த லிக்விட் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த பாருங்கள், லெமன் சால்ட் ஒரு கப்பு இந்த மாதிரி ஒரு கிளாஸில் வந்து உங்களுக்கு அளவு காட்டுறதுக்காக கொட்டியிருக்கேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு லெமன் சால்ட் எடுத்துட்டு இந்த ஜாடியில் நம்ம கொட்டிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அதே அளவு கல் உப்பு பாருங்க, அதே அளவு கல் உப்பு அதையும் இதில் கொட்டிடலாம். கொட்டியாச்சா? இப்போ வந்து வினிகரை நம்ம அதே அளவு ஊற்றிக்கலாம் அதில். இப்போ இது வந்து வினிகர் ஊற்றிருக்கேன். வினிகரை வந்து இதில் ஊற்றிடலாம். நம்ம வினிகர் வந்து 2 கப்பு 3 கப்பு கூட ஊற்றிக்கலாம், அது ஒரு பிரச்சனை இல்லை. சரி, 2வது கப்பு வினிகர் ஊற்றிடுறேன். இதுக்கப்புறம் நம்ம இதில் பாத்திரம் விளக்குற சோப்பு ஊற்ற போகிறோம். சோப்பும் நான் அளந்துடுறேன் பாருங்க. சோப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு கப் சோப்பு பாருங்க. ரெண்டு கப்பு சோப்பு ஊற்றிட்டோம். நமக்கு இந்த லிக்விட் ரெடி ஆயிடுச்சு. இதை மூடி போட்டு நல்லா குலுக்கி விட்டுருங்க, கலந்து விட்டுருங்க. இப்படி கலந்துட்டிங்கன்னா இந்த இதில் இருக்கிற லெமன் சால்ட்டு, உப்பு எல்லாம் கரைஞ்சிரும். இதை வந்து நான் இன்னும் வந்து ஃபுல்லாக அதில் இருக்க லெமன் சால்ட் இதெல்லாம் கரையட்டும். நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஆல்ரெடி நான் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்ச லிக்விட் இருக்குது. நான் அதை வந்து எடுத்து யூஸ் பண்ணி காட்டுறேன். இல்லை இதையே கூட இருங்க, நான் கரையட்டும், யூஸ் பண்ணி காட்டுறேன். ஒரு 10 மினிட்ஸு இது நல்லா கரைஞ்சதும் நான் உங்களுக்கு இதை யூஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம ரெடி பண்ண லிக்விட் இருக்கு இல்லையா, இது நல்லா ஓரளவுக்கு கரைஞ்சிருச்சு. இன்னுமே அந்த கிறிஸ்டல் இருக்குது அடியில். ஆனாலும் நான் உங்களுக்கு வந்து இந்த பாருங்கள், இந்த பாத்திரம் நம்ம எப்படி இருக்குது பாருங்கள். இந்த சாமி சிலை இது ரெண்டையும் கழுவி காட்டுறேன். ஒன்றுமே இல்லைங்க பாருங்கள். சும்மா ப்ரஷ்ஷில் இந்த லிக்விடை நினச்சிட்டு இங்கே பார்த்துட்டே இருங்க சாமியை. இப்போ இந்த இடத்துல மட்டும் பச்சை தண்ணி ஊற்றி காட்ட பாருங்க. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா பாருங்க. சாமி கழுத்து, உடம்பு எப்படி இருக்குது, கீழே எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு செகண்டில் கீழே நமக்கு கோல்டு கலரில் ஆயிடுச்சு பாருங்கள் சாமி இது. இப்போது நீங்கள் வந்து நிறைய பித்தளை பாத்திரம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி தண்ணி டப்பில் ஊற்றிட்டு கூட கொஞ்சோண்டு ஒரு ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் ஊற்றிட்டு அப்படியே இருக்க பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒரு டப்பில் போட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா கூட ஒரு 10 நிமிஷத்தில் அவ்வளவும் புதுசு மாதிரி பளிச்சுன்னு ஆகிடும். இப்போ உங்களுக்கு இது காட்டுறேன் பாருங்கள். இந்த பாத்திரம் பாருங்கள், இதோட ஒரு இடத்துல மட்டும் இந்த லிக்விடை ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், நோரா தான் எடுத்திருக்கேன் இத்தனைக்கும். பாருங்கள், இது பாருங்க. இந்த பக்கம் கலர் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம தேய்ச்ச பக்கத்தில் பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா. ஈஸியாக நம்ம கையை போட்டே தேய்க்கலாம், ஒன்றும் ஆகாது. நான் வெறும் நுரையை எடுத்து தேய்க்கிறேன் பாருங்கள். அப்படியே புதுசு மாதிரி ஆகிடும் ஒரு நிமிஷத்தில். எப்படி இருந்த பாத்திரம் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். ஈஸியாக நம்ம பித்தளை பாத்திரம், செம்பு பாத்திரத்தெல்லாம் கழுவிக்கலாம். நீங்களும் இதை வீட்டில் ரெடி பண்ணி பார்த்துட்டு சொன்ன அளவு போட்டு செஞ்சு பாருங்கள். நம்ம அளவு தாங்க, எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். பாத்திரம் வளர்க்குற லிக்விட் தானே. இது செஞ்சு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் பாட்டுக்க எப்பப்போ வேணுமோ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது செஞ்சு பார்த்துட்டு
எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.